ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களானது எப்படி இருக்க போகுது, இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கூடவே நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றியும், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க. ஸோ பொதுவாக ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்றத தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரக பயிற்சிகளானது எப்படி நடக்குதோ அதை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளுடைய மாற்றம் இடப்பெயர்ச்சியை வைத்து பார்க்கும்போது 12 ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அசுப பலன்களை எல்லாம் ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் என்ன மாற்றங்களை இந்த கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மேசராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். சூரிய பகவான் கடகராசிக்கு வரக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் தான் தமிழ் மாதமான ஆடி மாதமும் வேற பிறக்க போகுது. ஸோ இது பொதுவாகவே ஆடி அப்படின்னாலே எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம். அம்மனுக்கே உரிய அந்த ஒரு மாதத்தில் நிறைய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. ஸோ ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க போகுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அம்மாவோட தகராறு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இணக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே மாதிரி உங்களுடைய சொல்லப்போனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் டென்ஷன்களை எல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ எது நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒரு மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படின்ற மாதிரி நீங்களாகவே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனைகளானது ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த மேசராசி நேயர்களே உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இந்த டைமில் நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரியான பல சம்பவங்கள் இப்போ நடக்கும். அதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. அதே போல் தான் இந்த டைமில் நீங்கள் முன்னாடி சொல்லிட்டேன், ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதே மேசராசிக்காரங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலருக்கு அதிருப்தியானது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன இப்படி இருக்காங்க, சரியே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு அவங்கள நினச்சி கவலைப்படுற மாதிரி, அவங்கள நினச்சி ஏதோ ஒரு வகையில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த டைமில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் குறைச்சிக்க பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் இனிப்புகள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கீங்க, ஸ்வீட் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மாற்றங்கள் செய்தீங்க, இல்லை எளிமையான பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத இப்போவே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டைமில் நீங்கள் சுப்பிரமணியரை வழிபாடு செய்யுங்க. ஸோ முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 80% நல்லாவே இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 80% நல்லதாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு
என்னென்ன விஷயங்கள செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன முயற்சிகள வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் தாராளமா வந்து செய்யுங்க. ஏன்னா, உங்களுக்கு இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இனி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7 சனியாக வந்து ஆரம்பமாகி நடந்துட்டு இருக்காரு. ஸோ, இப்போ 7 சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது கூட குருவினுடைய அருளால மட்டும்தான். ஸோ, குரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்க. இதே நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா, சனி பகவானும் அவருடைய வேலைகள வந்து செய்ய ஆரம்பிப்பார். ஸோ, அந்த டைம்லலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவாவே இந்த மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் மாரி சுறுசுறுப்பா இருப்பாங்க. எங்கேயும் ஒரு இடத்துல உட்காரவே வைக்க முடியாது இவங்கள. பரபரன்னு இருப்பாங்க. வேலை செய்யணும் அப்படின்னா கூட டக்கு டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சுடுவாங்க. துணிச்சலா இருப்பாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ, தன்னம்பிக்கையும், துணிச்சலும் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, இது 2ம் தான் உங்களுக்கு வந்து பலமா வந்து இருக்க போகுது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது இந்த துணிச்சலும், தன்னம்பிக்கையும் தான். நம்மளால முடியும் அப்படின்ற அந்த எண்ணமோ, எதுனாலும் செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருந்துச்சுனாவே போதும். மத்தபடிலாம் ஒண்ணுமே தேவையில்ல. இது 2 இருந்தாவே நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஸோ, இந்த டைம்ல மேசராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல, ஒரு மதிப்பு இல்ல, ஒரு உதவி பதவி உயர்வு இல்ல, இல்ல சம்பள உயர்வு இல்ல. ஸோ, இந்த மாதிரிலாம் கவலைப்படக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைமில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாரி அலுவலக ரீதியாக ஒரு சிலர்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து மறைய போகுது. அதுவும் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ, புதிய விதமான பொறுப்புகளை ஏற்றுக்கோங்க. திறமையாக நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அரசு ஊழியர்களாக இல்லை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். நல்ல தகவல் கிடைக்குங்க. பணவரவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் பணத்துக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ, வியாபாரம் நல்லா நடக்கும். புதுசு புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களோட நீங்கள் நல்லா பழகிக்கலாம், அறிமுகமாகலாம். அவங்களுடைய வியாபாரம் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பழசாக பாக்கிகள் யாரும் வச்சுருக்காங்க, ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தாங்கன்னா கூட நிச்சயமாக இப்போலாம் கைக்கு வந்துடுங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. அதே மாதிரி நான் சுயமாக தொழில் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், நீங்கள் சுயமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் செய்யலாம், ஆஃப்லைன்லேயும் செய்யலாம். எந்த வகையில் நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தாலும் மேசராசியுடைய பெண்களுக்கு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் விற்பனை அமோகமாக இருக்கும். இல்லை நான் புதுசாக வந்து கடை ஏற்கனவே வச்சுருக்கேன், இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா புதிய கிளை தொடங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னா முயற்சி தான். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். இந்த டைமில் குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இந்த டைமில் கணவருடைய விருப்பங்களை தான் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க. பொதுவாக ஒரு இல்லறத்தில் கணவருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் சண்டையும் வரவே வராது. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்வி இதுவுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கக்கூடிய டைமிங். கல்வி மூலமாக பிள்ளைங்க மூலியமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கும். அதே போல் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களையும் நீங்கள் வாங்குவீங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கும். ஸோ, வீட்டில் வந்து கலகலப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எல்லாரோடையும் நல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு டைமிங்காக இருக்க போகுது. இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். ஸோ, ஒத்துமையாக இருப்பீங்க. சேமிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயம் உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நான் சேமிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்றவங்க கூட நமக்காக கொஞ்சமாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். இந்த சேமிப்பினுடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேமிப்பீங்க. சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ எதிர்காலத்தை வந்து நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும், நமக்கு வரக்கூடிய சவால்களை வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா நாம் இப்போது நல்லா இருக்கும்போதே கொஞ்சமாக சேமிக்க பழகுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. பின்னாடி வந்து அதுதான் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ, நிறைய பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும், ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கும். ஸோ, நீங்கள் நினைத்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லபடியாக வந்து உயர்றதுக்கான டைமிங் இது தான்.
எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளமும் கிடைக்கும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன், இந்த வேலை தான் நான் ஆகணும், நான் ஹீரோவாக ஆகணும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை வந்து இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எல்லாமே கிடைக்கும். ஸோ புகழும் செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் உயர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் இந்த டைமில் அடைய போகிறீங்க. லாஸ்ட்டாக நம்ம மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜூலை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பள்ளி படிப்பில் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்துங்க. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறணும் அப்படின்னா கவனமாக படிக்கணும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டித் தேர்வுகள்லாம் நல்ல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நல்லபடியாக வந்து முயற்சி பண்ணுங்கள். இல்லை நான் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுக்கும் ஸோ நீங்கள் நினைத்தது நடக்கும். அதுக்கான நல்ல செய்திகள்லாம் கிடைக்க போகுது. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டைமில் சாதனை படைப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலுமே சின்ன சின்ன தொற்று நோய்கள் வந்து வரதான் செய்யும். ஏன்னா இனிமேட்டுக்கு மழை காலம் ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து தொற்று வியாதிகள் அப்படின்றத தடுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நான் முன்னாடியே பரிகாரம் சொல்லிட்டேன். செவ்வாய் காரகனுக்கு உரிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி செவ்வாய் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. அதனால் நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு சூப்பரான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் பூசாற்றி நீங்கள் நெய் தீபம் போட்டு அவரை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தடைகளுமே நீங்கி வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முருகன் தான் உங்களுக்கு துணை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. மனமுருகிய வழிபாடுகள் செய்தால் முருகன் கண்டிப்பாக வந்து கருணை காட்டுவார். முருகனுடைய ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு உங்களால் எப்போவெல்லாம் சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஸோ தீரா நோய் இருந்தாலும், தீரா கடன் இருந்தாலும், தீரா பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம், எளிமையான மந்திரம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும், வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியதாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உதவியாக இருக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.